ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து ஹென்னா கிட்ஸ் அண்ட் சப் கிட் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ பிகினர்ஸ் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். கோன் வந்து பேப்பரை டச் பண்ணி மேலே தூக்கி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் லைன்ஸ் போடணும். நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கோன் பேப்பரை டச் பண்ணியே இப்படி வந்து லைன்ஸ் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் எப்படி போடுறேன்னு. கோன் வந்து பேப்பரை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டச் பண்ணால் அப்படி மேலே கோனை வந்து தூக்கிடணும். தூக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். ஓகேங்களா? அகைன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி லைட்டாக கோன் மேலே தூக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக வராது. இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி டச் பண்ணி நீங்கள் மேலே தூக்கி சரியாக தான் போடுறீங்கன்னா இப்படி நல்லா இப்படி வேகமாக இப்படி இழுத்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ பொறுமையாக இப்படி கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி லைட்டாக இழுத்து விடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்படி விட்டு வந்து நீங்கள் வேகமாக வந்து ப்ரெஷர் பண்ணி இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து விட்டு வந்துடும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அகைன் இந்த இடத்துலையே கோனை வச்சு இப்படி ஃபில் பண்ணி இது சரி பண்ணலாம். ஓகேன்னு பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக போடுறதுன்னு. கோன் வந்து பேப்பரை டச் பண்ணி இப்படி லைட்டாக கோனை மேலே தூக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டுடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி லைட்டாக கோன் டிப்பை தூக்கி. ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டால் தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ ப்ரெஷரில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ லைன்ஸ் போடுறப்ப வந்து லைட்டாக ப்ரெஷர் பண்ணால் தான் நீங்கள் வேகமாக ப்ரெஷர் பண்ணால் இப்போ ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி இப்படி விட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் வந்து லைன்ஸ் வந்து ஸ்டார்டிங் போடுறப்ப உங்களுக்கு வந்து இப்படி வளைவு நெளிவாக வரலாம். ஸோ வந்து நீங்கள் கோனில் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கலாம், கை நடுங்கலாம். ஸோ இதெல்லாமே நார்மல் தான். நீங்கள் போட சரியாயிரும். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் லைன்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற லைன்ஸ்க்கும் நீங்கள் லாஸ்ட்டாக போடுற லைன்ஸ்க்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண லைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அகைன் பார்க்கலாமா? கோன் பேப்பரை டச் பண்ணி லைட்டாக கோனை தூக்கி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கொண்டு வந்து முடிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணி எனக்கு பர்ஃபெக்ட் லைன்ஸ் தான் இருக்கணும். இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் போடுறது வந்து பர்ஃபெக்ட் லைன்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற லைன்ஸ் வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பர்ஃபெக்டாக எந்த லைன்ஸ் போடுறீங்களோ அது மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன்ஸ். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். சேம் பேப்பரை டச் பண்ணி அகைன் இந்த அளவு கேப்பில் இப்படி ஒரு லைன்ஸ் போடுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டபுள் லைன்ஸ். அகைன் பாருங்கள், இந்த அளவுக்கு கேப்பில் இப்படி தான் போடணும். ஸோ இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி லைன்ஸ் போடுறீங்க அண்ட் ரொம்ப இப்படி ஒட்டி இப்படி போட்டிங்கன்னா மிஸ் ஆயிரும் ஒன்னோட ஒன். ஸோ அப்படி போடக்கூடாது. அண்ட் இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன்ஸ் போடுறீங்களா, அகைன் அந்த லைன் வந்து இவ்வளோ தூரம் கேப்பில் வந்து போடக்கூடாது. ஓகே? ஸோ இப்படியும் போடக்கூடாது. பர்ஃபெக்டாக எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன்ஸ் போடுறீங்களா, இந்த அளவுக்கு கேப்பில் அகைன் ஒரு லைன். ஓகே? ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், திக் லைன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சேம் டபுள் லைன் மாதிரி தான். ஓகே? டபுள் லைன்ஸ் மாதிரி போடுறீங்க, உள்ளே வந்து இப்படி ஃபில் பண்ணுறீங்க அண்ட் அகைன் இது மேலே ஒரு லைன் ஒரு பர்ஃபெக்டாக. ஓகேங்களா? ஸோ அது ஆப்ஷன் தான். இந்த மாதிரி தான் திக் லைன்ஸ் போடணும். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா
டபுள் லைன்ஸ் இப்படி போட்டுட்டு உள்ளே வந்து இப்படி ஃபில் பண்ணணும் இல்லையா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இப்படி ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் போடணும். ஸோ அகைன் பாருங்கள், டபுள் லைன்ஸ் போடுறீங்க, உள்ளே வந்து இப்படி கோணை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணுறீங்க. இப்படி போட்டு தீட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்படி அழகாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி லைன்ஸே போடாமல் இப்படி ப்ரெஷர் பண்ணி இப்படி லைன்ஸ் போடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணி இப்படிலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கே நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அகைன் எப்படி கரெக்டாக போடுறதுன்னு பாருங்கள். இப்படி லைன்ஸ் போடுறீங்க, டபுள் லைன்ஸ் போடுறீங்க, இதுக்குள்ளே இப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்க. ஓகே, ஃபில் பண்ணுறீங்க. ஓகேங்களா? லைன்ஸ் போட்டு தான் இப்படி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நீங்களாக வந்து இப்படி திக் லைன்ஸ் போடக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? நம்ம ஸ்லீப்பிங் லைன்ஸ் போட்டோம் இல்லையா? இப்போ வந்து ஸ்டாண்டிங் லைன்ஸ் போடுறோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாண்டிங் லைன்ஸ். சேம் அதே ப்ராசஸ் தான். கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி கொண்டு வந்து விடுறீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரெஷர் பண்ணுறது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி நீங்கள் ரொம்ப வேகமாக ப்ரெஷர் பண்ணாலும் விட்டு விட்டு வந்துடும். ரொம்ப ஸ்லோவாக ப்ரெஷர் பண்ண, இப்போ நான் ஸ்லோவாக ப்ரெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கேருந்து டச் பண்ணி ஸ்லோவாக ப்ரெஷர் பண்ணாலும் இப்படி இழுத்துட்டு வந்தாலும் இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது தப்பு. இப்படி தான் ப்ரெஷர் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து விடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து கோன் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர்லாம் எப்படி பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இந்த 2 விரலுக்கும் நடுவில் கோன் வந்து கொண்டு வந்து இப்படி போடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி கை வந்து கீழே வச்சுக்குவாங்க, கை கீழே வச்சு இப்படி ட்ரா பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பென்சில் பேனா பிடிக்கிற மாதிரி ட்ரா பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்து நீங்கள் இப்படி தான் பிடிச்சி போடணும், இப்படி தான் பிடிச்சி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சே ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லையா? ஃபினிஷிங் அது மட்டும் தான் நமக்கு வேணும். நீங்கள் இப்படி பிடிச்சி போடணும்லாம் இல்லை. ஓகே, தென் வந்து சைட் லைன்ஸ் பார்த்துடலாம். எல்லாமே வந்து கோன் வந்து பேப்பரை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் டச் பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேலே தூக்கி இப்படி இழுத்து தான் விடணும். ஓகேங்களா? நீங்கள் யாருமே வந்து இந்த இப்படி கோன் பேப்பரை டச் பண்ணியே இப்படி வந்து போடாதீங்க. அது அப்படியே தெரிஞ்சிடும் நீங்கள் கோன் பேப்பரை டச் பண்ணி தான் போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, இது வந்து நல்லா இல்லையா? பார்க்க லுக் வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அகைன் ரைட் சைட் பார்த்த மாதிரி லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுறீங்க, அதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்லீப்பிங் லைன் ட்ரா பண்ணுறீங்க, ஸ்டாண்டிங் லைன் அண்ட் இந்த சைட் லைன், இந்த சைட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே கூட பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போடுற இந்த பாக்ஸ்குள்ளே போடுற எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் லைன்ஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு சென்ட் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் டபுள் லைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள், திக் லைன்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்வ் லைன்ஸ். ஓகேவா? பாருங்கள், இப்படி வளைஞ்சு வரணும். ஓகே, யூ டைப் தான். ஸோ இதை ஈஸின்னு தான் நினைக்கிறேன், ஈஸியாகவே போட்டுருவீங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டு ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த கர்வ்ஸ் வந்து இப்படி இப்படி போட்டால் தான் அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி போடக்கூடாது. ஓகே, ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக் லைன்ஸ் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்படி இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ வந்து டாட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். கோன் வந்து இப்படி செங்குத்தாக இருக்கணும். கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அகைன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் பாட்டுக்கு இப்படி வைக்கிறது, இப்படி கோன் பேப்பரை டச் பண்ணாமலே இப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே அழகாக சர்க்கிள் ஷேப்பில் டாட்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இப்படி 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 வைக்கிறது பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஹம்ஸ். ஹம்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன யூ மாதிரி ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் ஹம்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவனே இல்லாமல் இது கொஞ்சம் பெருசாக சின்னதாக ஒன்று பெருசாக இந்த மாதிரி நீங்கள் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, லைன்ஸ் இப்படி போட்டிருக்குன்னா ஹம்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஈவனாக போடுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் வந்து இந்த மாதிரிலாம் 1-2 வந்து லைன்ஸை டச் பண்ணி 1-2 லைன்ஸை டச் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக போடுறதுன்னு. லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவனாக வரணும் அப்படின்னா லைட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு லைன், டபுள் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் போடுங்க. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போடணும், இப்படி போடக்கூடாது. ஓகே, ஸோ ஏன் நான் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் சொன்ன பிகினிங்கில் வந்து நானும் இந்த மாதிரி எல்லா மிஸ்டேக்ஸும் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மிஸ்டேக்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பைரல் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் போட்டதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அகெயின் உள்ளே வந்து ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அட்லீஸ்ட் 3 or 4 லேயர்ஸ் ஆச்சு வரணும் ஸ்பைரலில். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஸ்பைரல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைரல் போட்டு நீங்கள் ஃப்ளவர் ட்ரா பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு 3 or 4 லேயர்ஸ் போட்டால் தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் ஸ்பைரல் எப்படி போடுறதுன்னு. இப்படி ஒரு சர்க்கிள் போடுறீங்க. இதோட ஜாயின் பண்ணி
உள்ள அகெயின் ஒரு சர்க்கிள், அகெயின் சின்னதாக டாட், ரொம்ப பெருசாக வேணால் சின்னதாக ஒரு டாட் வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 or 4 லேயர்ஸ் போடணும். ஓகேங்களா? ஸோ சின்ன ஸ்பைரல் அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? நீங்கள் பெருசாக போடுறேன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கிளே இல்லாமல் இந்த இடத்துல ஜாயின் பண்ணாமல் அப்படியே வந்து இப்படி போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கேப்ஸ் விட போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கிள்லாம் கரெக்டாக போட்டுருவீங்க. போட்டுட்டு இப்படி ரொம்ப கிட்ட கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றோடு ஒன்று மிஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக இப்படி ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அண்ட் இதோடு இதை ஜாயின் பண்ணி விட்டு அகெயின் இந்த கேப்லேயே ஒரு சர்க்கிள் போடுறீங்க. ஓகேங்களா? அண்ட் சின்னதாக ஒரு டாட். ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். கம்மா எப்படி போடுறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன லைட்டாக ஒரு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கேருந்து இப்படி யூ ஷேப்பில் இங்கேருந்து இப்படி ஒரு சர்க்கிள் கொண்டு வரீங்க பெருசாக. அண்ட் இங்கேருந்து தின்னாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விடுறீங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப் போடுறீங்க அண்ட் ஒரு சர்க்கிள் போடுறீங்க. இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து முடிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டு இப்படிலாம் போடுறீங்க கரெக்டாக, நீங்கள் வந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கேப் வந்து இவ்வளோ தான் இருக்கணும். இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சர்க்கிள் சின்னதாக்கிட்டு இங்கேருந்து இப்படி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் பர்ஃபெக்டாக எப்படி போடுறதுன்னு. இப்படி ஒரு ஷேப் போடுறீங்க, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போடுறீங்க, இங்கேருந்து இவ்வளோ தான் கேப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? புரியுதா? இல்லை தான் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றே இல்லை, இந்த ஸ்பைரல் போடுறீங்க, அது மேலே வந்து ஹம்ஸ் வந்து போட போகிறீங்க. ஓகேங்களா? ஸ்பைரல் எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் போடுறீங்க, ஜாயின் பண்ணி விட்டு அகெயின் உள்ள ஒரு சின்ன சர்க்கிள், அகெயின் உள்ள ஒரு சின்ன சர்க்கிள் அண்ட் சின்னதாக ஒரு டாட். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் வந்து ஹம்ஸ் வந்து போடுறப்ப கோணையாக வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி 4 சைடு ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு, ரொம்ப பெரிய லைன் வேணால் சின்ன சின்ன லைன்ஸ் போட்டு ஹம்ஸ் வந்து ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். பொறுமையாகவே லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் போடணும். நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல்லாம் நீங்கள் அழகாக போட்டுட்டீங்க. ஓகேங்களா? இந்த 4 லைன்ஸ் போடாமல் நீங்கள் எப்படி திரும்ப போடுவீங்க? ஸோ இந்த மாதிரிலாம் பெண்ட் ஆகி போடுவீங்க, அவசர அவசரமாக இப்படி போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. அண்ட் இன்னொன்று என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, ஒன்று திடீர்னு இவ்வளோ பெரிய பிகம்ஸ் வரும், ஷார்ட்டம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடாதீங்க, ஃப்ளவர் மாதிரி ஆயிரும். அப்போ நீங்கள் இவ்வளோ பெருசாக போடுறப்ப வந்து இது ஃப்ளவராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அகைன் பாருங்கள் எப்படி பர்ஃபெக்டாக போடுறதுன்னு. இப்படி போடக்கூடாது, இப்படியும் போடக்கூடாது, இதுதான் கரெக்ட். ஓகே, அகைன் பாருங்கள் பர்ஃபெக்டாக எப்படி போடுறேன்னு. ஸோ நீங்கள் பிகினருங்கிறனால இந்த 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துருச்சோம்னா இந்த 4 லைன்ஸ் வேண்டியதில்லை. ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ இப்படி தான் போடணும். லீஃப் 15 பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறீங்க பாருங்கள், நான் எப்படி பெண்ட் ஆக்கியிருக்கேன்னு. இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறீங்க. அகைன் இங்கேருந்து கீழே ஜாயின் பண்ணி மேலே கொண்டு வந்து அகைன் ஜாயின் பண்ணி இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறீங்க. அண்ட் உள்ளே வந்து சின்னதாக ஒரு லைன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்கள், நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அழகாக இப்படி இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்கணும். கீழேருந்து அகைன் கர்வ் கொடுத்து நடுவில் வந்து ஒரு லைன் போடுறீங்க. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இதே நீங்கள் வந்து 3 ஃப்ளவர்ஸாக இருக்குது, 3 லீஃபாக இருக்கப்போ எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் போடணும். ஓகேங்களா. ஸோ நம்ம லீஃபு தனியாக நம்ம வந்து கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா. லீஃபு ஃப்ளவர்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பேசிக் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சரிண்ணா, டாட்ஸ் ப்ளஸ் லைன்ஸ். ஒன்றும் இல்லை, சேம் டாட் தனியாக பார்த்தோம், லைன்ஸ் தனியாக பார்த்தோம்லே. அப்போ டாட்ஸ் ப்ளஸ் லைன்ஸ். லைன் போடுறீங்க. டாட் எப்படி சொன்ன, கோன் பேப்பரை இப்படி செங்குத்தாக டச் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா. த டாட்ஸ் ப்ளஸ் லைன். இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள். பெரிய டாட் வைக்கிறீங்க அண்ட் சின்ன டாட், பெரிய டாட் அண்ட் சின்ன டாட், அகைன் பெரிய டாட். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே டாட் வைக்கிறீங்க, அகைன் கொஞ்சம் தள்ளி கீழே டாட், மேலே டாட் அகைன் கீழே டாட். இந்த மாதிரி ஏன் இவ்வளோ கேப் விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கேப் இல்லாமல் இப்படி போட்டு பாருங்களேன். இங்கே டாட் வச்சு இங்கேயே போட்டிங்க அப்படின்னா இப்படி ஒன்றோட ஒன்று மிஸ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு கேப் விடணும். அதுக்குன்னு வந்து நீங்கள் ரொம்ப இப்படி கேப் விடக்கூடாது. ஓகேங்களா. ஓரளவு இங்கே கேப் விட்டால் போதும். பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ், இதை ட்ரியர் ட்ராப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ட்ராப்ஸ் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். டாட்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கோன் பேப்பரை டச் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இப்படி கீழே இழுத்து விடுறீங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ அகைன் பாருங்கள், கோன் பேப்பரை டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ட்ரியர் ட்ராப்ஸ். ரொம்ப ஈஸி தான். கோன் பேப்பரை டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி இப்படி இழுத்து விட்டுறீங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போடுவீங்க, இப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணியே இப்படி கொண்டு வருவீங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி போடக்கூடாது. ஓகேங்களா. அகைன் பாருங்கள், எப்படி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணியே இப்படி கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து 3 ட்ராப்ஸாக நீங்கள் போடுறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கணும். அகெயின் பக்கத்தில் இருக்கிறது இப்படி சின்னதாக இந்த இடத்துல இப்படி வளைவு வரணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அகெயின் பாருங்கள், சென்டரில் ஒன்று போடுறீங்க, அதுக்கு பக்கத்தில் ஒன்று இப்படி வளைவாக கொண்டு வரீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஒன்றோடு ஒன்று மிஸ் ஆகிடக்கூடாது. அவ்வளோதான். ஓகே. இப்படி போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்றோட ஒன்று மிஸ் ஆயிரும். ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே. அண்ட் ட்ராப்ஸ்லேயே வந்து இன்னொன்று என்னென்னா ஹார்ட் ஷேப் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி கொண்டு வந்துடுறீங்க, அகைன் இந்த சைட்லேருந்து இப்படி கொடுத்தீங்கன்னா ஹார்ட். ஓகே. நம்ம வந்து இப்படி ஹார்ட் போடுறப்ப இந்த இடம் இப்படி இருக்கும், இன்னொரு இடம் இப்படி வந்திருக்குமா. ஸோ அதுக்கு பதிலாக ஈஸி வே வந்து அதுக்கு ஈஸி வே தான் இந்த ட்ராப்ஸ். ஸோ இந்த இடத்துல சைடாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல இப்படி சைடாக விடுறீங்க. ஸோ இந்த மாதிரி விடுறீங்க, அகெயின் இங்கேருந்து இப்படி விடுறீங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் போடணும். ஓகே. இந்த அளவு இருக்கணும், இப்படி இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள்.
சர்க்கிள் லைன்ஸ், சர்க்கிள், சின்ன சர்க்கிள் இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி சேம் ஈவனாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபில் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ஒன் விட்டுருங்க, அண்ட் தேர்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், செவன்த் ஒன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் லைன்ஸ் போடணும். ஓகேங்களா? இதுதான் சர்க்கிள் லைன்ஸ். நீங்கள் வந்து இப்படி ஓவல் ஷேப் மாதிரி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அழகாக சர்க்கிள் மாதிரி போடுங்க. ஓகேங்களா? ஸோ பெரிய சர்க்கிள் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படிங்கிறப்ப சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? ஃபேன்சி ஃப்ரில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், கோன் பேப்பர் டச் பண்ணி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறத கொண்டு வந்து விட்டுருங்க. ஓகேங்களா? பாருங்கள், அகெயின் கோன் பேப்பரை டச் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறத லைட்டாக ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்றீங்க. ஓகேங்களா? கோன் பேப்பரை டச் பண்ணி இப்படியே கொண்டு வந்து ஒரு கர்வ். ஓகே, ஈஸி. இப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. எஸ் மாதிரி ஒரு ஷேப் போட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸி வே அது. நீங்கள் பிகினர்ஸுங்கிறனால உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஈஸி தான். ஓகே, ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதில் தான் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸில் தான் சஜெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ரொம்ப ஸ்லோவாக போகுது கிளாஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் ஸ்பீட் பண்ணிக்கலனாலும் தாராளமாக ஸ்பீட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து 10 டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட். ஸோ ஒரு பாக்ஸ் போடுறீங்க, அதுக்குள்ளே ஃபுல்லாகவே லைன்ஸ் அண்ட் ஸ்பைரல், ஹம்ஸு, டாட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து 10 டைம்ஸ் எனக்கு போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இதுதான் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.